2026ல பாஜக அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கின்றது? பிரகாசமாக இருக்கிறது. எப்படி? திமுக மண்ணை கவும், அவ்வளவுதான். திமுக எப்பொழுதுமே கூட்டணி வைத்துதான் அவர்களால் போட்டியிட முடியும். தனியாக நின்று வெற்றி பெற முடியாது. மோடி அவர்கள் தமிழகத்தில் உள்ள பீகார் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று பேச முடியுமா? பீகார்காரங்கெல்லாம் கக்கூஸ் கழுவுறவங்கன்னு சொன்னாரே, தைரியம் தான் பீகார்ல போய் சொல்லுங்க. மூளை இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள்லாம் பீகாரிகளை சொன்னது, பானிபூரி விற்பவர்கள் சொன்னது, இவர்கள் கூலி தொழிலாளர்கள் சொன்னது, இதெல்லாம் போய் பீகார்ல போய் சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். 91ல திமுக ஒரு இடம் தான் ஜெயிச்சது. அந்த மாதிரி மண்ணை கவுன்னு சொல்ல வரீங்களா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது நடைபெற்றது தான். செந்தில் பாலாஜி அவருடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல். அப்படித்தான் தெரிந்தது. அவர்கள் தாவேகாவுடைய வளர்ச்சி, விஜய் அவர்களுக்கு இருந்த ஒரு எழுச்சியை பார்த்து பயந்திருக்கிறார்கள் என்றுதான். இது ஏதோ திமுக தான் இங்க பெரிய கட்சிலாம் இல்லை. இங்க அதிமுக தான் பெரிய கட்சி. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஜகவின் மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ எஸ்ஆர்ஐ திமுக கடுமையாக எதிர்க்கிறது. எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதனை பாஜக எப்படி பார்க்கிறது சார்? பாஜக இது எப்படி பார்க்குறாங்க? நல்ல விஷயம் நடக்குது. ஒரு ஜனநாயக முறைப்படி எல்லோருக்கும் உண்டான வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு தேர்தல் ஆணையம் தேர்தல் காலத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பது. இது இப்போ ஏன் செய்கிறீங்கன்னா, இப்போ தான் செய்ய முடியும், வேற எப்போ செய்ய முடியும்? தேர்தல் நேரத்தில் செஞ்சாதான் மக்கள் விருப்பப்பட்டு அதில் ஆர்வமாக வருவாங்க. மற்ற நேரத்தில் வரமாட்டாங்க. அதனால் இதை செய்ய வேண்டிய காலகட்டம், செய்ய வேண்டியவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய வேண்டியவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் திமுக இதை எதிர்ப்பதனால் மட்டுமே இது தவறானது என்று நாம் கருதிவிட முடியாது. அதனால் எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் இது தீவிர வாக்காளர் பட்டியலினுடைய சரிபார்ப்பு என்று சொல்வதை விட சீரமைப்பு என்று சொல்ல வேண்டும். அது சரியான உகந்த நேரத்தில் நடக்கிறது. இதை வரவேற்கிறோம். ஏன் திமுக இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க? என்ன உள்நோக்கம் திமுகவுக்கு? திமுக கடந்த பல வருடங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம், மாநில அரசு அலுவலர்களை வைத்துக்கொண்டு, தங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்ட வாக்காளர்களை அதிக அளவில் சேர்த்திருக்கலாம். இப்பொழுது இது போன்ற ஒரு எஸ்ஐஆர் என்ற ஒரு தீவிரமான இந்த ஒரு திருத்தம் வந்தால் அவர்கள் போலியாக சேர்த்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் வெளியே போய்விடக்கூடும், அவருடைய வாக்குகளை இழக்க நேரிடும் என்று அச்சப்படுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இந்த வாக்காளர் திருத்த சிறப்பு பட்டியலில் பாஜகவுக்கு வேண்டப்படாதவர்கள் நீக்கப்படுவார்கள், வேண்டியவர்கள் சேர்க்கப்படுவார்கள் சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாட்டில் யார் ஈடுபட போகிறார்கள்? மாநில அரசு ஊழியர்கள். தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி நடக்கிறது? திமுக ஆட்சி நடக்குது. அதே மாதிரி எல்லா கட்சியினுடைய அரசியல் பிரதிநிதிகள், பூத் லெவலில் வாக்குச்சாவடி அளவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், இவங்க தான் இதில் ஈடுபட போகிறாங்க. அப்போது இதில் எங்கிருந்து பாஜக இதில் ஆதிக்கம் செலுத்தும், எங்கிருந்து பாஜக தங்களுடைய தேவையான வாக்காளர்களை இணைக்கும் என்பது புரியவில்லை. அதை திமுக விளக்க வேண்டும். அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அதான் உண்மை. இல்லை, அவங்க தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜகவுக்கு வேண்டாத வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள். போலி வாக்காளர்களை நாங்கள் நீக்குவோம். பாஜகவிற்கு வேண்டாதவர்கள் யார் என்றால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், ஜனநாயக விரோதமாக அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களை கண்டிப்பா இந்த எஸ்ஐஆர் நீக்க தான் செய்யும். அதில் ஒன்றும் சந்தேகம். இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்த பணி என்பது ஒரு வழக்கமான பணி தானே? இல்லை, அது வேறு, இது வேறு. இது ஒவ்வொரு
5-6 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம். கடந்த 20 வருடங்களாகத்தான் நடக்கவில்லை. அதர்வைஸ் எப்பொழுதுமே இது நடந்து கொண்டிருக்கிறது. 2004 வரையில் நடைபெற்றது. அதன் பிறகு நடக்கவில்லை. இப்பொழுது நடைபெறுகிறது. அவ்வளவுதான் விஷயம். இப்போ தமிழ்நாட்டுல வந்து 6,36,12,950 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனா திமுக சொல்லக்கூடிய கருத்து வந்து பாஜகவுக்கு வேண்டாத வாக்காளர் நீக்கப்படுவாங்கன்னா எவ்வளவு வாக்காளர் உங்களுக்கு பாஜக நான் மறுபடியும் சொல்றேங்க. இதுல அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லையே இல்லைன்னு சொன்னாங்க. மாநில அரசு அதிகாரிகளும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இதுல முழுமையாக ஈடுபடுவார்கள். அதனால அதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன் இவ்வளவு பெரிய அனைத்து கட்சி கூட்டம் 49 கட்சிகள் கலந்துட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. தொடரட்டும், அவங்களுக்கு உரிமை இருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பீகார்ல அப்படிதான் நடந்துச்சு. என்ன ஆச்சு? கடைசியில் எஸ்ஐஆர் முடியும் பொழுது பீகார்ல அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் எழவில்லை, மேல்முறையீடும் எதுவும் இல்லை. மிக தெளிவாக ஒரு திறமையான ஒரு எஸ்ஐஆர் நடந்து முடிந்திருக்கிறது. அதே போலதான் இங்கேயும் நடக்கும். ஸோ பாஜக மீது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பொய்யான தகவலை ஏற்படுத்த வேண்டும் திமுக செயல்படுகிறது. திமுகவுடைய வழக்கமான செயல்பாடு தானே. அப்புறம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு மண்ணில் திமுக இருக்கும் வரையில பாஜகவால் ஒருபோதும் கால் ஊன்ற முடியாது என்ற கருத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சும்மா வசனம் பேசுறாங்க. பாஜக 1991 கால் ஊன்றுச்சு. ஒரு சட்டமன்ற ஜெயிச்சிங்க. எம்எல்ஏ 96 பிஜேபி எம்எல்ஏ. அது மாதிரி சும்மா இவங்க ஏதோ பாஜக கால் ஊன்றதெல்லாம் இப்ப நாங்களாம் கால் ஊன்றலையா? நாங்களாம் என்ன பறந்துகிட்டா இருக்கிறோம்? அவங்க சொல்லக்கூடியது அர்த்தம் வந்து ஆட்சி கைப்பற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன திமுக ஆட்சியில வந்து கடந்த 60 வருடங்கள் திமுகவே இருந்துச்சா? இல்லையே. திமுக மாறி மாறி தானே வந்துட்டு இருக்கு. அதனால திமுக என்னைக்கும் தனியா நிற்க முடியாது தேர்தலில். திமுக எப்பொழுதுமே கூட்டணி வைத்து தான் அவர்களால் போட்டியிட முடியும். தனியாக நின்று வெற்றி பெற முடியாது. அதனால் அவங்களுக்கு இன்னொரு கட்சி கால் ஊன்ற முடியும், கை ஊன்ற முடியும் பேசுறதுக்கெல்லாம் அவர்களுக்கு அருகதை இல்லை என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த கருத்தை வந்து அதிமுக பார்த்து சொல்லவில்லை, மற்ற கட்சிகளை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லவில்லை. பாஜக பார்த்து மட்டும்தான் கால் ஊன்ற முடியாது, கால் ஊன்ற முடியாதுன்னா அப்படின்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம். கால் ஊன்றி விடுமோ என்கிற அச்சத்தினால பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப பாஜக கால் ஊன்றக்கூடிய காலம் எப்போது கணியம் தமிழ்நாட்டில்? பாஜக ஏற்கனவே கால் ஊன்றி விட்டது என்றுதான் நான் சொல்றேன். கால் ஊன்று என்பது நீங்க சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருக்கீங்க. ஆட்சி கைப்பற்றுவதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்து. ஆட்சி போயிடுச்சுன்னு சொன்னா அது கால் ஊன்றல் அர்த்தம். அப்ப திமுக பலமுறை தமிழ்நாட்டுல கால் ஊன்றல் அர்த்தமாயிருமா? ஆமா சார், அவங்க 6 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. பலமுறை ஆட்சியில தோத்துருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட தான் இருந்திருக்குது. அப்பெல்லாம் கால் ஊன்றல் அர்த்தமாயிருமா? அப்படிலாம் இல்லை. அதனால ஏதோ பேசணுமே எல்லாம் பேசக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில அவர்கள் வெறுப்பு அரசியலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாக்கு வங்கி அரசியலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதுதான் சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி அவர்களுடைய இந்த கால் ஊன்ற முடியாது, கை ஊன்ற முடியாதுன்றதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு ஒரு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம். அவர் சொல்லக்கூடிய கருத்துல ஒரு உண்மை இருக்கின்றது. 1967க்கு பிறகு தமிழ்நாட்டுல மாநில கட்சி தானே ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. தேசிய கட்சி தேசிய என்னங்க இருக்கு? நாங்களும் மாநில நலன் சார்ந்த தேசிய கட்சி தானே. அதனால பாஜக இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான முறையில தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும். அவ்வளவுதான். ஆட்சி பிடிக்கும் உறுதியா. இப்போ இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழகத்தில் உள்ள பீகார் மக்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள் என்று பேச முடியுமா என்ற சவால் நிறைய கருத்து. பிரதமர் என்ன சொன்னார்? திமுகவினர் பீகார் மக்களை உழைக்கக்கூடிய மக்களை கஷ்டப்படுத்துகிறார்கள், ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மைதானே? அந்த கருத்தை தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்ல முடியுமா? தாராளமா முதலமைச்சர் ஒரு தாராளமா சொல்லுவார். நாங்க சவால் விடுறோம். உங்க தயாநிதி மாறன் சொன்னார்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாரு? பீகார்காரங்கெல்லாம் கக்கூஸ் கழுவுறவங்கன்னு சொன்னாரா இல்லையா? தைரியம் தான் பீகார்ல போய் சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, சனாதன தர்மத்தை அழிப்பேன்ட்டு. தைரியம் இருந்தா டெல்லியிலயோ உத்தரப்பிரதேசல பீகார்ல போய் சொல்லுங்க பார்ப்போம். யாரு எதை அழிக்கிறாங்கன்னு பார்ப்போம். RS பாரதி சொன்னது, அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது, மூளை இல்லாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள்லாம் பீகாரிகளை சொன்னது, பானிபூரி விற்பவர்கள் சொன்னது, இவர்கள் வந்து கூலி தொழிலாளர்கள்னு சொன்னது. இதெல்லாம் போய் பீகார்ல போய் சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். தைரியம் இருந்தா அங்க போய் சொல்லுங்க. பிரதமர் இங்க வந்து சொல்லுவார், திமுகவினர் பீகாரிகளை அச்சுறுத்துகிறார்கள்,
தப்பே கிடையாது, தைரியமா சொல்லுவார். அதுல என்ன எப்போன்னு சொல்லுவார் சார்? எப்போ வேணா சொல்லுவார். அதுக்கு ஏதாவது காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? என்ன அது அவர் தான் அவர் முடியாதனால ஒரு வாரம் வந்து சொல்லுவார். அதுல என்ன இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2026ல பாஜக அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கின்றது? பிரகாசமாக இருக்கிறது. எப்படி? திமுக மண்ணை கவும், அவ்வளவுதான். மண்ணை கவும். 1991ல நடைபெற்ற தேர்தல் ரிசல்ட் மாறி இருக்குமா? 91ல 91ல திமுக ஒரு தான் ஜெயிச்சது. அந்த மாதிரி மண்ணை கவும் சொல்ல வரீங்களா? பிஜேபி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 1 10 நமக்கு அது தெரியல. ஆனா உறுதியாக நாம வந்து வெற்றி. திமுக மண்ணை கவும். திமுக படுதோல்வி வரும். அது அந்த படுதோல்வி என்பது 1991 ஒரு சீட்டு கூட இல்லாத கூட போகலாம், அந்த லெவலுக்கு கூட வரலாம். 0 ஏன் இருந்துச்சு? 2014ல எத்தனை சீட் இருந்துச்சு அவங்களுக்கு? ஒண்ணும் இல்லையே. 14 14 நாடாளுமன்ற தேர்தல். அது மாதிரிதான் சட்டசபையில அது மாதிரி இல்லாத போவோம். அரசியல் எது வேணா சாத்தியம் தான். சரி சார், இப்போ வந்து தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது, சிறைப்பிடிக்கப்படுவது, கைது செய்யப்படுவது, அதே போல வந்து படுகொலை செய்யப்படுவது, படகுகள் சேதப்படுத்தப்படும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ கூட 35 மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை வந்து தொடர்ந்து 3வது முறையாக பாஜக ஆள்கிறது. ஏன் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண முடியாது? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில, இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில இலங்கை மீனவர்களுடன், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுடன், ஏனென்று சொன்னால் இலங்கை மீனவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுதே அங்கே பாதிக்கப்படக்கூடிய தமிழ் மீனவர்களையும் சேர்த்துத்தான் நாம் சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் தான் அங்கு மீனவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே பாதிக்கப்படக்கூடிய தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாஜக ஆட்சியில் அது நடக்கலை. தொடர்ந்து கைது செய்யப்பட்டு பல வருடங்கள் எல்லாம் சிறையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பாஜக ஆட்சியில் உடனடியாக பேசி தீர்வு கண்டு உடனடியாக அவர்களை நாம் இங்கே வரவழைத்திருக்கிறோம். அவருடைய கப்பல்கள் இங்கே நாம் திருப்பி படகுகளை மீட்டிருக்கிறோம். இது இரு நாட்டு அரசுகளும் இரு நாட்டு மீனவர்களும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்கிறோம். அதனால தொடர்ந்து இதற்கான ஒரு 7 முறையாவது பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். உறுதியாக விரைவில் இதற்கான ஒரு தீர்வு நாம் 7 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றும் அவங்க கைது பண்றாங்கனாக்கா அப்ப நம்மை கண்டு இலங்கை அரசாங்கம் பயப்படலையா? நீங்க வந்து தமிழ் நான் பேசுவது இது இரு நாட்டு அரசுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை அல்ல. இது இரு நாட்டு தமிழ் மீனவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். யாருக்கும் எந்த தமிழன் பாதிக்கப்பட்டாலும் அது பொறுப்பு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களும் சரி. இங்க பிரச்சனையே இரு நாட்டு தமிழ் மீனவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரு நாட்டு அரசுகளுக்குள்ள பிரச்சனை இல்லை. அதனால இதை வந்து முள் போட்ட சேலை போலத்தான் நாம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கையாளும். பல ஆண்டு கால பிரச்சனை சரியாகும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. இது ஒன்று வந்து மீனவர் பிரச்சனை. ஒன்னா நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிஜேபி செல்வாக்கு வரும்போது இதை நீங்க வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்காதீங்க. இது முழுக்க முழுக்க அங்க நடந்த விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இலங்கையில விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்திற்குமான அந்த நாட்டு அரசாங்கத்திற்குமான போர் நடந்த பொழுது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. தமிழ் மீனவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தமிழ் மீனவர்கள் கடலிலே சென்று மீன் பிடிக்க முடியாதபடி தடை விதிக்கப்பட்டது. யாரால்னா எல்டிடியினால். பல வருடங்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கு இப்பொழுது அந்த தமிழ் மீனவர்கள், நம்முடைய தமிழக அரசியல் தலைவர்கள் தான் அங்கே சொல்கிறார்கள், இங்கு இந்திய தமிழ் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க கூடாது, எங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்களும் அருகாமையில இருக்கக்கூடிய இடங்களில் போய் மீன் பிடிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமும் கெட்டு போகுது. அப்போ இது ரெண்டுத்தையும் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இரு நாட்டு அரசுகளுக்கும் இருக்கிறது. அதனால பிரச்சனை அரசுகளுக்குள் இல்லை. இந்த இரு தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் குறித்து நாம பேசித்தான் முடிவெடுக்க முடியும். திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு செய்யாததை இந்த அரசாங்கம் செய்து இல்ல, அவங்க செய்யலன்னு சொல்றது ஓகே சார்.
இப்போ பாஜக 3வது முறையாக ஆட்சி 12 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. இருக்கீங்கல்ல சார்? சொல்லுங்க. இதுக்கு ஏன் 12 வருஷம் காலக்கெடு? எப்பவோ சரி செய்திருக்கலாமே. அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இந்த இரு நாட்டு மீனவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போ அது புரிஞ்சுங்க. பாகிஸ்தான்ல நீங்க வந்து இரு நாட்டு மீனவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பேச்சுவார்த்தையை. அதனால அங்க நம்ம அவங்க சொல்ற சில விஷயங்களை நம்முடைய மீனவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். உதாரணத்திற்கு ரெட்டமடி வேலை சொல்றாங்க, மோட்டரைஸ்டு போட்ஸ் எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து வரக்கூடாதுன்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மீனவர்களுக்கு அதை எடுத்துட்டு போனாதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அதனால இது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நீங்களும் டிபேட்ல பேசியோ இல்ல இன்டர்வியூ எடுத்தோ அதை முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. உங்க கருத்து மத்திய அரசுக்கு போகல சார். இதனுடைய முழு விஷயமும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஒரு முள்ளில் மேல் போட்ட சேலை போல இதை ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய விஷயம். இதுக்கு டைம் ஃப்ரேம்லாம் நீங்கள் வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இரு தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் குறித்த ஒரு விஷயம். அதனால சும்மா ஏதோ என்ன கேள்வி கேட்டு பாதுகாக்க வேண்டும், இலங்கை தமிழர்கள் மீனவர்கள் பாதுகாக்க வேண்டும், அதற்கான நேரம் ஆகி கொண்டுதான் இருக்கிறது. விரைவில் அது சரி சார். இப்போ பாகிஸ்தான்ல கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சது, இன்னொரு பாகிஸ்தான் பிரிஞ்சது. அது காரணமா இருந்தது காங்கிரஸ் கட்சி, இந்திரா காந்தி. அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்துச்சு? 1971ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு? அவங்க தானே சார் கிழக்கு பாகிஸ்தான் தனியா நாட்டை பிரிச்சு கொடுத்தாங்க. இந்திய அரசாங்கம்னு சொல்றேன். இந்திய அரசாங்கம் 1971ஆம் ஆண்டு. அந்த மாதிரி இப்ப இலங்கையில வடகிழக்கு மாநில வாழக்கூடிய மக்கள் தனி நாடா மத்திய அரசு உருவாக்கி கொடுக்கலாம்ல? அது எப்படி கொடுக்கும்? ஏன் கொடுக்க முடியாது சார்? நீங்க உங்களுக்கு சர்வதேச அரசியல்னா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். இறையாண்மை என்றால் என்னவென்று உங்களுக்கு புரியவில்லைன்னு அர்த்தம். புரிந்து கொண்டு பேசுங்க. ஒவ்வொரு நாட்டினுடைய உரிமை, அவர்களுடைய இறையாண்மை, அவர்களுடைய எல்லைகள் என்பதெல்லாம் அவர்கள் தொடர்புடையது. அதனால் சும்மா ஏதோ கேஷுவலாக பேசுகிற விஷயம் இல்லை. அதனால் எந்த ஒரு நாடுமே நாம் எப்படி வந்து காஷ்மீர் நம்முடைய மாநிலம், நம்ம இந்தியாவின் ஒரு அங்கம் என்று சொல்கிறோமோ அது போலத்தான் இலங்கையிலும் அப்படித்தான் இருப்பார்கள். அதனால் அது அந்தந்த நாடுகள் தான் அதை முடிவெடுக்க வேண்டும். தவிர இந்தியா இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, தொடர்ந்து தமிழர்கள் அந்த சிங்கள மக்களால் பாதிக்கப்படுவதற்கு மத்திய அரசா ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்றதுதான். மத்திய அரசு இதுவரையிலும் கடந்த 12 வருடங்கள்ல இலங்கையில தமிழர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்று அந்த அரசாங்கத்துடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி அங்கு பல்வேறு கட்டமைப்புகளை பெருக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்கே யாழ்ப்பாணத்திலையும் சரி, எல்லா இடத்திலையுமே குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இந்தியா அதிக அளவு பொருள் செலவு செய்து கட்டமைப்புகளை பெருக்கி வருகிறது. ரயில்வே உட்பட, மின்சாரம் உட்பட பல்வேறு விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு அதே மாதிரி சீன ஆதிக்கமும் அங்கே இருக்கக்கூடாது. அது இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு உகந்தது. இதெல்லாம் ஏதோ இப்போ நீங்கள் போகிற போக்கில் கேட்டுட்டு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் இது இரு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகள் என்பது பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள். அதனால் இதை நீங்கள் ஒரு மொழி ரீதியாக அணுகி முடிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. இப்போது 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தது மத்தியில். அப்போது முதல் தற்போது வரையில் பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் திமுக தொடர்ந்து எல்லாத்தையும் எதிர்க்கிறதே. அது என்ன உள்நோக்கம் சார்? பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஊழலை தடுக்கக்கூடியவை. பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் லஞ்சம், ஊழல் அறவே கிடையாது. அதனால திமுக இருக்குது. அவ்வளோதான். இதான் காரணமா? அதான் காரணம், வேற ஒன்றும் காரணம். இது தொடர்ந்து ஊழல் செய்ய முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, பணம் சேர்க்க முடியாது. இவ்வளவுதான் காரணம். பாஜக தமிழ்நாட்டை காலுன்ற கூடாதுன்ற நோக்கத்தோடு அந்த எதிர்ப்பை தொடர்ந்து. சார், தமிழ்நாட்டை பற்றிலாம் திமுக எங்கே கவலைப்பட்டுச்சு? கொள்ளையடிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், குறுகிய மாநில அரசியல் செய்து மாநில நலன்கள் என்ற பெயரில் இவங்க ஒரு குறுகிய அரசியல் செய்வது, இதுதான் இவருடைய வழக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர 6 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல. தொடர்ந்து ஜெயிக்கல, 6 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல. சரிங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? திமுகவும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. பாஜகவும் மக்கள் உறுதியாக திமுகவுக்கு எப்பொழுதெல்லாம் மாற்றாக ஒரு சக்தி மிக வலுவாக உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம்
திமுகவை புறந்தள்ளி இருக்கிறார்கள். திரு புறம் எம்.ஜி. தள்ளினாலும் ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்தடுத்து ஜெயிச்சிருக்காங்கல்ல. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு புரியல நான் புரியுது சொல்ற புரியுது தமிழ். சார், புரியுது. அதாவது எப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி வலுவாக வருகிறதோ அந்த சக்தியை தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்று. இது திமுகவிற்கு எதிரான மாநிலம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திமுக தனியாக எந்த ஒரு இதுவரையிலும் எந்த தேர்தலிலும் நின்று போட்டியிட்டது கிடையாது. கூட்டணி பலத்தினால் மட்டும்தான் அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இது ஏதோ திமுக தான் இங்க பெரிய கட்சிலாம் இல்லை. இங்க அதிமுக தான் பெரிய கட்சி. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. திமுகவிற்கு எதிரான மனநிலை தான் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இருக்குது. அது உண்மைதான். 91ல ஒரு இடம் தான் ஜெயிச்சது. 96ல மீண்டும் ஆட்சி கைப்பற்றாங்க. அந்த மாதிரி வெற்றி தோல்வி மைனாரிட்டி ஆட்சின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது 100 சீட்டு கூட ஜெயிக்கல. அது 2006ல சார். 2006ல தான் மைனாரிட்டி கவர்மெண்ட். மற்றதெல்லாம் மெஜாரிட்டி தான். அதெல்லாம் எப்பவுமே கிடையாது. அவங்க எப்பொழுதுமே அவங்க கூட்டணி வச்சு தான் ஜெயிப்பாங்க. அத கூட்டணி தான் ஜெயிக்கிறாங்க. 96ல யார் ரஜினியுடைய வாய்ஸ் இல்லாத ஜெயிச்சிருப்பாங்களா? சோ ராமசாமி இல்லாத ஜெயிச்சிருப்பாங்களா? மூப்பனாருடைய ஆதரவு இல்லாத ஜெயிச்சிருப்பாங்களா? அதே போல நீ பாஜக கூட்டணி வைத்து ஏன் ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டுல? அவங்க கூட்டணி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தாங்க. நாங்க எங்களை பொறுத்த வரையில நம்ம ஒரு தேசிய கட்சி, எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் அரசியல் செய்கிறோம். நாளாகும். கண்டிப்பாக நாம உறுதியாக ஒரு நாள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம். அதில் ஒன்றும் சந்தேகம். பாஜக கொள்கை சித்தாந்தத்துக்கும் தமிழ்நாட்டு கொள்கைக்கும் இன்னும் ஒத்து வரலையா? அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1998ல அதிமுகவோட கூட்டணி இருந்துச்சு. 99ல திமுக கூட்டணி. அதன் பிறகு அதிமுகவோட கூட்டணி இருந்துச்சு. அப்படி ஒத்து வரலன்னா இப்போ நான் தமிழன் தான், என்ன தமிழ் இல்லைன்னு என்ன சொல்ல முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் திமுகவை விரும்பினார்கள் அல்லது அதிமுகவை விரும்பினார்கள். அதிமுக பல்வேறு விஷயங்கள்ல எங்களோட ஒத்து போகிற ஒரு கட்சி தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரியாக தான் இருக்கும். பல மாநிலங்களில் நாங்கள் வளராது இருந்தோம், இப்போது ஆட்சியை பிடித்திருக்கிறோம். அதுபோல தமிழகத்திலும் விரைவிலும் ஆட்சியை பிடிப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த தமிழக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில நேரு அவர்கள் 888 கோடி ஊழல் செய்ததாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை தமிழக காவல்துறை தலைவரிடம் கொடுத்திருக்காங்க. ஆதாரபூர்வமாக கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இங்க நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழல் என்பது இந்த ஒரு வேலைக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது நடைபெற்றது தான். செந்தில் பாலாஜி அவருடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் அதே மாதிரி தான் இதுலேயும் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் யார் யார் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாங்க, யார் யார் பணம் கொடுத்துருக்குறாங்க, அத்தனை விவரங்களையும் அமலாக்கத்துறை குறிப்பாக ஏப்ரல் 2025 சொல்லியிருக்குது. இந்த முறை மிகவும் விரிவான ஒரு கடிதத்தையே மாநில காவல்துறை தலைவருக்கு எழுதியிருக்கிறார்கள். உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல் தகவல் அறிக்கையை பதிய வேண்டும். இல்லை, டிஜிபி அவர்கள் நேரு மீது நடவடிக்கை போட்டா அமலாக்கத்துறை உள்ள வந்துடும் பயப்படுறாங்க. அதுதான் விஷயம். அடுத்த கட்டமா பொறுத்திருந்து பாருங்கள். இது நீதிமன்றத்துக்கு கூட செல்லலாம், தவறில்லை. இப்போ அந்த கரூர் வழக்குல திமுகவுடைய சதி வேலை இருப்பதா நினைக்கிறீங்களா சார்? கரூர் துயர சம்பவத்துல இதுல சதி வேலை என்று சொல்வதை விட ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அல்லது ஒரு பொது இடத்துல ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி எதற்காக அளிக்கப்படுகிறதுனா பாதுகாப்பு அங்கே காவல்துறையினால் வழங்கப்பட வேண்டும். அங்கு பாதுகாப்பு குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? காவல்துறை தானே. அதற்கு காரணம் அரசு தானே. அதுதான் நாம சொல்றோம். அப்போ இதற்கு அரசு தான் காரணம் என்பதை அதுதான் சொல்றோம். ஏன் அரசு இதுக்கு காரணமாக இருந்தது? அது என்ன உள்நோக்கம் இருக்கின்றதா? உள்நோக்கம்ன்றதை விட இந்த அரசு செயலிழந்து போன அரசு, அந்த அரசால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்பதனால் தானே அந்த கரூரில் அந்த நெரிசல் நடந்தது. இல்லை என்றால் நடந்திருக்காது. காவல்துறை விழிப்புடன் இருந்திருந்தால் நடந்திருக்காது என்பதுதான் நம்முடைய கருத்து. ஸோ சிபி விசாரணையில எப்படி சார் அது இதற்கு யார் காரணம், எங்கு தவறு நடந்தது என்பதை சிபிஐ உறுதியாக கண்டுபிடிக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுதான். ஸோ 2026ல் அதிமுக பாஜக கூட்டணியில பாமக தேமுதிக இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றதா? திமுகவை 2026ல் ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுதான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதுதான் சொல்றோம். தாவேகா
திமுகவை வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக நீங்க அழைப்பு விடுக்கிறீங்க, உங்க அழைப்பை ஏற்று அவங்க வராங்களா என்பதான கேள்வி. வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, மாநிலத்துக்கு நல்லது. தாவேகா வருமா? ஏன்னா நீங்க இந்த கரூர் நான் விஷயத்துல சொல்றது புரிஞ்சுங்க. வர வேண்டும் பாஜகவும் என்றுதான் அதிமுக முழு ஆதரவு கொடுத்தீங்க. நாம வர வேண்டும் என்றதல்ல. நீங்க எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கல. நாம அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய செயலற்ற தன்மையை விமர்சித்தோம். அது புரிஞ்சுங்க. அதை விமர்சித்தீங்க. அப்ப விமர்சனமே உங்களுக்கு தாவேகாக்கும் ஆதரவான நிலைப்பாடு தான். நீங்க ஆதரவுன்னு எடுத்துக்கிட்டா ஆதரவு என்ன, அது அது விடுங்க. அது எல்லாத்தையுமே அரசியலா பார்க்காதீங்க. ஒரு காவல்துறையினுடைய தவறுதலினால், காவல்துறையுடைய செயலற்ற தன்மையினால் நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினோம். உடனடியாக நாமும் மக்களிடம் சென்றோம். இவ்வளவுதான் விஷயம். காவல்துறை தவறு செய்து சொல்றீங்க. காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சர் முதலமைச்சர். அப்ப அவர் தானே காரணம் சார்? உறுதியா அவர் தான் காரணம். யார் இல்லை என்று சொன்னது? இங்க காவல்துறை சொன்னீங்களே தவிர முதலமைச்சர் சொல்லலையே என்றதான் கேட்கிறேன். அரசாங்கம்னா அவர் தானுங்க. அரசாங்கம் செயலற்று போயிருக்குதுன்னு சொன்னாலே முதலமைச்சர் செயலற்று இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். தாவேகாவை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையா பாக்குறீங்களா கரூர் துயர சம்பவம்? அப்படித்தான் தெரிந்தது. அவர்கள் தாவேகாவினுடைய வளர்ச்சி, விஜய் அவர்களுக்கு இருந்த ஒரு எழுச்சியை பார்த்து பயந்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.